சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி சக்தி விநாயகர் முருகப்பெருமான் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்த சந்தானம் போற்றி திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி முதல் திருமுறை போற்றி. முதல் திருமுறையில் எத்தனாவது பதிகம்? 30வது பதிகத்தில் எத்தனாவது மந்திரம்? திருமுறை எண் 1, பதிக எண் 30, தலம் திருப்புகலி, மந்திர எண் 5. மந்திர எண் 5க்கான பொருள் எழுதுங்க. இறைவன் காதில் குழை அணிந்தவன், குழை தோடு அணிந்தவன், குழை தோடு அணிந்தவன், மகரந்தம் இருக்கின்ற மலர்களை சடையில் கொண்டவன், எல்லா உயிர்களுக்கும் தலைவன், அந்த இறைவன் எழுந்தருளிய இடம் பூக்கள் நிறைந்து விளங்கும் ஒளி சூழ்ந்த புகலி. நீங்கள் பத்திரிக்கை யார் சேருவாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க சிவா, சேர்றவங்களுக்கு கொடுங்க பத்திரிக்கை. ஓ சரி ஓகே. எழுதுங்க. பூக்கள் நிறைந்து விளங்கும் சோலை சூழ்ந்த திருப்புகலி தலத்தில் எழுந்தருளிய இறைவன் கன பொன்குழை, கன பொன்குழை பொன்னாலான சிறப்புடைய குழை, தாதார், தாதார்னா மகரந்தம் நிறைந்த, ஏற முடித்து, ஏற முடித்துனா உயரமாக தூக்கி கட்டி, உயரமாக தூக்கி கட்டி, நாதன் என்ற சொல் நாதான் என்று வந்தது, என்று நீண்டு வந்திருக்குது. குழையையும் சொல்லி கங்கை இருக்கின்ற சடையையும் சொல்லுகிறார். மந்திரத்தை படிக்கலாம். காதார் கன, கனங்கிறது பெருமை சிறப்பு, கனந்தரும் பூங்குழலாங்கிற பொருள் எடுக்கணும் கன என்பதற்கு. நான் பேசும்போது எது இப்போ தான் ஆஃப் பண்ணமா, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், அவ்வளோதானே. காதுகளை குழை தோடு சொல்வதன் மூலமாக செவியை சிறப்பித்ததாக அந்த வன்மைதரு ஆகமநூல் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டாய் விண்ணப்பம் என்று சொன்னதுனால செவி என்பது விண்ணப்பத்துக்கு குறியீடு, கேட்பது குரு, விண்ணப்பிப்பது சீடன் என்று குரு சீடமாக பார்க்கணும். இறைவன் திருமுடியில் மலர் என்பது இறைவன் எங்கேயுமே அவரே மலரை எடுத்து சூடிக்கிட்டதா, சூட வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. எனவே மலர் சூடியிருக்கிறார் என்பது அடியார்கள் மலர் சூட்டியிருக்கிறார்கள் என்பதும் சரியகிரியை ஓங்கி இருக்குதுன்னு அர்த்தம். அதை மேலும் சிறப்பித்து சொல்கிறதுக்கு தான் என்ன சொன்னார், சோலைகளில் என்ன பூ இருக்குங்கிறாரு, நாள்தோறும் புதிய மலர்கள் நிறைந்து விளங்குகிறது என்று சொல்வதை பார்த்தோம். அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம். இறைவன் சூலப்படை மான்மழு ஆகியவற்றை ஏந்திய வலிமை உடையவன், கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டவன், அமுதாக உண்டவன், இத்தலத்தில் இறைவன் அடியார்கள் கூட்டத்தோடு இருக்கிறான். கொன்றை மலர்கள் மகரந்தத்தை சொரிய, தேன் நிலத்தில் பாய,
வயல்களை உடையதாக இந்த தலம் இருக்கிறது. மந்திரத்தில் வலம்னு ஒரு வார்த்தை இருக்கும். வலம்னா வெற்றின்னு அர்த்தம். வலமார் படை, வெற்றி பொருந்திய சூலப்படை. கலம் என்று ஒரு வார்த்தை இருக்கும். கலம்னா மரக்கலம். மரக்கலங்கள் செல்லுகின்ற கடலில் உள்ள விஷத்தை உண்டாராம் மரக்கலம். கருத்தன் என்றால் தலைவன். குலமார்பதி என்று ஒரு வார்த்தை இருக்கும். அந்த குலமார்பதி தான் திருக்கூட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புலம் என்றால் அறிவு. அதிலிருந்து வருவது தான் புலன்கள். அறியப்படுவதனால புலம் எதாகிறது? புலன்களாகிறது. புலம் என்பது நிலத்தையும் குறிக்கும். நிலபுலம், அந்த பொருள் வேறு, இது வேறு. புலனாவது புலம், புலனுக்கு புலப்படுவது புலம், அப்படிலாம் புரிஞ்சுக்கணும். இறைவன் தன்னுடைய மான் ஏந்தி உள்ளான், மழி ஏந்தி உள்ளான். மழி என்பது மழி ஏந்தி சூலப்படையை ஏந்தி உள்ளான். வலமார் படைங்கிறது சூலப்படையை குறிக்கும். இந்த சூலம் மழி இரண்டுமே ஞானத்தை குறிக்கும். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன். கழுக்கடைன திரிசூலம். கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். எனவே மும்மலங்களை நீக்குவதற்கான குறியீடு தான் திரிசூலம். அதனால தான் நவராத்திரியில் அம்பாள் அசுரர்களை அழித்தாள்னு சொல்கிறது, முருகர் அசுரரை அழித்தார்னு சொல்கிறதெல்லாம் இந்த ஆயுதங்கள் எல்லாமே ஞான குறியீடு தான். ஞானம் ஆணவத்தை அழித்தது, ஞானம் கன்மத்தை அழித்தது, ஞானம் ஆயை அழித்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும். வேலுண்டு வினையிலேன்னு சொல்கிறது அதனால தான். இறைவன் மானுடையவனாக இருக்கிறான் என்பது, மான் என்பது வேதத்தை குறிக்கும். நமக்கு மானின் 4 கால்கள் 4 வேதத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் திருமந்திரத்தில் மான் ஆன்மாக்களை குறிக்கும்னு திருமந்திரத்தில் குறிப்பு இருக்குது. நம்ம முதல்ல பேசியிருக்கிறோம், குறிப்பு இருக்கிறது. இறைவன் நஞ்சுண்டது பேராற்றல். இந்த மந்திரத்தில் முக்கியமான செய்தி இது இனிதான் வருது. அடியார் குழாத்தோடு இறைவன் இங்கே இருக்கிறாருங்கிறாரு தான் முக்கியம். அடியார் குழாத்தோடு இங்கு இறைவன் இருக்கிறார். ஆமாம். இந்த பதிகத்தில் குருவுக்கான குறியீடுகள் நிறைய இருக்குது. இந்த பதிகத்தில் வர சொல்லு, கூப்பிட்டு வா. அவங்ககிட்ட நீ கேட்டு வந்துடுறீங்களா? கேட்டு பெயர் எழுதி பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? இந்தாங்க, இந்தா. ஒரு பத்திரிக்கை ஒரு பொண்ணு போதும். நீங்கள் கேட்டு பேர் மட்டும் எழுதிட்டு வந்துடுங்க. ஆமாம், அவங்க திருவாசம் ஓத வர்றாங்களான்னு கேட்டு வந்துடுங்க. சரி, அதை ஆஃப் பண்ணுங்க. பத்திரிக்கை தலைகளாக கிட்ட எடுத்து விடுங்க. வைப்போம். இங்கே யாரும் சேர்றதா? எது வரைக்கும் வந்தீங்க? அடியார் குழாத்துடன் இறைவன் இருக்கிறார் என்பது இத்திருப்பதிகம் ஏற்கனவே குருவுக்கான குறியீடோடு இருக்குது. இறைவன் தலத்தில் லிங்கமாக இருக்கிறாரு. இப்போ எது சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மந்திரத்தில் நாம் என்ன எடுக்கணும்? குருலிங்க சங்கமம் எடுக்கணும். எடுத்து 12ஆம் நூற்பாவை பொருத்தணும். செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்களி அன்பரோடு மறியி மாலர் நேயும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத்தொழுமே என்ற 12ஆம் நூற்பாவை பொருத்தணும். 12ஆம் நூற்பாவை நேரடியாக பொருத்துறதா இருந்தால் 11ஆம் நூற்பா பொருந்தணும் இல்லை? 11ஆம் நூற்பா பொருந்தினா தானே 12ஆம் நூற்பா பொருந்தும். 11ஆம் நூற்பாவில் துரியாதீத நிலை பேசப்படுகிறது சைவ சித்தாந்தப்படி. 11ஆம் நூற்பாவில் பேசப்படுவது துரியாதீதம். 11ஆம் நூற்பாவில் பேசப்படுவது சிவபோகம். 11ஆம் நூற்பாவில் பேசப்படும் சிவபோகத்துக்கு இன்னொரு பேர் என்னது? அவ்வளோதான், ஆன்ம லாபம். இப்போ இந்த மந்திரத்தில் ஆன்ம லாபம் இருக்கான்னு மட்டும் பார்க்கலாம். குலமார் பதி கொன்றை பொன் சொரிய
தேன் புலமார் வயல். தேன் வந்தாச்சு, முடிஞ்சது. தேன் வந்தாலே என்னது முடிஞ்சது? சிவபோகம் முடிஞ்சது. தேன் சொல்லியிருக்கிறார். கொன்றை மலர் பொன் போன்ற இதழ்களையும் மகரந்தங்களையும் சொரிகிறது. தேன் நிலத்தில் பாயுதுங்கிறார். தேன் நிலத்தில் பாயுதுங்கிறது. இங்கே நிலம்ங்கிறது அடியாருடைய ஆன்மாதான் நிலம். நிலம் என்பதை எதா எடுத்துக்கிடணும்? உயிர்களாக எடுத்துக்கிடணும். உயிரின் உள்ளமாக எடுத்துக்கிடணும். உள்ளமாக எடுத்துக்கணும். ஆமாம், தேன்கிறது இறைவன் அந்த உயிர் மேலே பாய்க்கக்கூடியது. வயல் என்பது சாதனம். சூப்பராக அழகாக பொருந்தி வந்துடும். நல்ல அழகான ஒரு மந்திரம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லி விட்டுறலாம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் மட்டும் சொல்கிறோம். 7வது மந்திரம். இந்த மந்திரத்தை படிச்சிங்களா? வலமார் படைமான் மழு ஏந்திய மைந்தன் கலமார் கடல் நஞ்சு அமுது உண்ட கருத்தன் குலமார் பதி கொன்றைகள் பொன் சொரிய தேன் புலமார் வயல் பூம்புலி நகர்தானே. அடுத்தது என்ன மந்திரம்? பொருள் எழுதுங்க. இறைவன் நெருப்பால் முப்புறத்தை எரித்தான். கடல் நஞ்சை உண்டவன் உண்டு கண்டங்கருத்தவன். பிரம்மனுடைய தலை ஒன்றை அறுத்து கையில் தாங்கியவன். அந்த இறைவனின் தலம் புகலி என்ற தலமாகும். குறிப்புரையில் பிரம்மன் தலை கொய்ததை வீரம்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு தமிழ் இலக்கணம் சொல்லியிருக்காங்க அழகாக. அதை எழுதுங்க, நம்ம பார்த்தா உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்பாட்டு அடிதோறும் பொருள் முற்றி வந்துள்ளது. ஒரு தமிழ் இலக்கணம் சொல்லியிருக்காங்க. அதை நான் அந்த பாட்டை பாருங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொன்னேன்னா புரியும். கருத்தான் கனலான் மதில் மூன்றையும் வேவ. கான்செப்ட் க்ளோஸ் ஆகிட்டு பாருங்கள். அடுத்தது செருத்தான் திகழும் கடல் நஞ்சமுது ஆக. கான்செப்ட் அதோடு முடிஞ்சுது. அடுத்தது அறுத்தான் அயந்தன் சிரம் ஐந்திலும் ஒன்றை. கான்செப்ட் க்ளோஸ். அடுத்தது பொறுத்தான் இடம் பூம்புகலி நகர்தானே. இந்த மாதிரி ஒரு தமிழ் செய்யுள் அமைஞ்சிருந்தா அதுக்கு இலக்கணம் என்னது? அடிதோறும் பொருள் முற்றி வந்துள்ளதுன்னு சொல்லணும். அடிதோறும் பொருள் முற்றி வந்துள்ளது. முற்றினா அங்கங்கே முடிஞ்சிட்டு கான்செப்ட். அது சில வரிகள் தொடர்ந்து வருமல்ல. பாவ நாசனே இப்படியெல்லாம் திருவாசகத்தை அது வேறு அமைப்பு. அது இதில் சொல்லியிருக்கிறார். குறிப்புரை முப்புறம் எரித்தது பாசநீக்கம். பாசநீக்கம் யாரால்? குருவால். அதனால் அது அழகாக பொருந்தி வந்துடும். விடம் உண்டது பேரருளும் பேராற்றலும் வீரமும். பிரம்மன் தலை கொய்தது பரத்துவம், சிவபரத்துவம். இறைவன் யாசகம் பெற்றதை நேற்று தான் பாடத்தில் பார்த்தேன். யார்கிட்ட பெற்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லணும். தாருகவனத்து முனிவர்களிடத்தில் யாசகம் பெற்றதுக்கு தான் நம்ம முதன்மைப்படுத்தி சொல்லணும். எல்லோரிடத்திலையும் இறைவன் யாசகம் என்ன செய்வதில்லை? பெறுவதில்லை. அதாவது தானாக கொடுக்கக்கூடிய உயிர் உரிய நேரத்தில் கொடுக்கும், அல்லது இறைவன் உரிய நேரத்தில் என்ன செய்து விடுவார்? வாங்கிவிடுவார். இப்போ நம்முடைய பொருள், நம்ம ஒருத்தனிடத்தில் ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னா கேட்டால் கொடுத்து விட்ருவான், அல்லது சொன்னால் வந்து தந்துடுவான்னா பதட்டமாக இருக்காது. அந்த பொருள் விஷயத்தில் அவனை நம்ப முடியாதுன்னா என்ன செய்வோம்? பதறுவோம். புரியுதா? கடன் கேளாமல் கெடும்பாங்க. அதுமாரி அவன் கடனாளி ஆகிட்டான், சிவபெருமான்கிட்ட கேட்டு தான் வாங்கணும். அதனால் அது யார் மேலே தான் ஏற்றி பார்க்கணும்? தாருகவனத்து முனிகர்கள் மேல் தான் அதிகமாக பொருத்தி பார்க்கணும். ஏனென்றால் அவர்களுக்கு இதையெல்லாம் கொடுக்கணுங்கிறது கூட என்ன செய்யாது? தெரியாது. அதனால் இறைவன் அதை என்ன செய்கிறாரு? கேட்டு வாங்குவதாக நாம் எடுத்துக்கொள்ளணும். 3 மந்திரம் முடிச்சிருக்கிறோம். மந்திரங்கள் அளவான வரி தானே, அதனால் கூட ஒரு மந்திரம் பார்த்துருக்கோம். திருவாசகம் பார்க்க போகிறோம்.